இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்யா, என்ன நடக்குது இந்த வீட்ல? நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்ல இவ்ளோ பெரிய கலாட்டாவா? சுபத்ரா அத்தை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உன்னாலதான் அம்மா அவங்கள அடிச்சாங்களாமே. அவங்க பேசின பேச்சுக்கு அத்தை கிட்ட இருந்து வாங்கி கட்டிக்கிட்டாங்க. இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. இப்படி பேசுறது உனக்கே சரியா தோணுதா? அப்போ அவங்க பேசுறது சரியா இருக்கா? சொத்துக்காக தான் தேவி அக்கா இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருங்க, உண்மை வெளிய வரும்னு அத்தை கிட்ட தப்பு தப்பா போட்டு கொடுக்கறாங்க. தேவி அக்கா யாரு? உங்க அண்ணனோட பொண்டாட்டி, இந்த வீட்டு மருமக. அவங்கள பத்தி இப்படி நாகரிகமே இல்லாம வாய்க்கு வந்தபடியில பேசலாமா? எதுக்குடா தேவையில்லாம உன் வைஃப் தேவி விஷயத்துல தலையிடுறா? வீட்டுல இருக்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. எங்க விஷயத்துல தலையிடாதன்னு ஒரு முறை இல்ல, பல முறை சொல்லியாச்சு அவளுக்கு. அது சத்யாக்கு புரியாதா? அபி மாமா, நான் தலையிட்டேன். ஏன் தலையிட்டேன்? ஏன் பேசுன? ஏன்னா உங்க முன்னாடி உங்க பொண்டாட்டிய எல்லார் முன்னாடியும் உங்க அத்தை தப்பா பேசினாங்க. தேவி சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் வந்திருக்காங்க, போலீஸ்ல புடிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் என்னால தாங்க முடியாது மாமா. சூடு சொரண சுயமரியாதை இருக்கிற எந்த மனுஷனாலையும் அது தாங்கிக்கவே முடியாது. அவங்க ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, அதுக்காக தேவிய போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்களா? வாக்குவாதத்துல பலவிதமான பேச்சுகள் வந்து விழாதான் செய்யும். அவங்க அத்தை தானே, அவங்க சாதாரணமா தான் சொன்னாங்க. அத நீ ஊதி பெருசாக்குற. ஏய், சரி சத்யா, அபியே கூலா இருக்கா. பிரச்சனை இதோட விடு. மாமா, நான் தப்பா பேசல. ஆனா யாராவது தப்பா பேசினா நான் அப்படியே காது கேட்காதவ மாதிரி இருக்க மாட்டேன். அப்படி பேசுறவங்கள மன்னிக்கிற அளவு பெருந்தன்மை எல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது மாமா. நானும் இந்த வீட்டு மருமக. என்ன போல இன்னொரு மருமகளை யாராவது தப்பா பேசினா எனக்கும் குத்தும் வலிக்கும். நானும் அப்ப திரும்ப குத்துவேன். அப்படி தப்பா பேசுறவங்களுக்கு வலிக்க வலிக்க குத்துவேன். அர்ஜுன், பொண்டாட்டி வார்த்தையில இவ்வளவு வயலன்ஸ் காட்டுறாடா? சத்யா, நீ கொஞ்சம் சும்மா இரு ப்ளீஸ். மாமா, இது வயலன்ஸ் இல்ல, நியாயத்துக்கான போராட்டம். என்னோட தேவி செத்துட்டா எனக்கு குற்ற உணர்வு தாங்க முடியலன்னு எத்தனை நாள் அழுதீங்க. தேவிய மண்டபத்துல பார்த்தேன், காணாம போயிட்டான்னு எப்படி எல்லாம் கதறினீங்க. அந்த லெவல்ல இப்போ எங்க மாமா போச்சு? உங்க மனைவிய ஒருத்தவங்க தப்பா பேசுறாங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த காதல் எல்லாம் எங்க? இதுல தேவி அக்கா காசு பாக்குற வியாபாரம் பண்றாங்கன்னு கொச்சப்படுத்துறாங்க. எங்க மாமா போச்சு உங்க ரோஷம்? எங்க உங்க கோபம்? எங்க உங்க காதல்? உங்க மனைவியை காப்பாத்தணுங்கிற தார்மீக பொறுப்பு எங்க மாமா? சத்யா, என்ன பேசுற நீ? யார்கிட்ட இப்படிலாம் பேசுற? அபி ஒரு சாஃப்ட் நேச்சர் பர்சன். அவன் என்ன மாதிரி கோபக்காரன் கிடையாது. அவன் பிரச்சனைய உன் வழியில அவனை நீ டீல் பண்ண சொல்லாத, அது ரொம்ப பெரிய தப்பு. அவன் ஃபேமிலி மேட்டரை அவன் வழியிலேயே டீல் பண்ண விடு. நீ ஒரு டிக்டேட்டர் மாதிரி டிக்டேட் பண்ணி அவனுக்கு அட்வைஸ் பண்ணாத. மாமா, தேவி அக்கா அன்னைக்கு சாகல. ஆனா அவ பரிசுத்தமா வச்சிருந்த காதல இன்னைக்கு உங்க அத்தை கொச்சப்படுத்திட்டாங்க பாருங்க. இன்னைக்கு அவ செத்துட்டா. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கு தோணுது. Please stop this nonsense. ஏ காதல பத்தி உனக்கு என்ன தெரியும்? பெருசா அட்வைஸ் பண்ண வந்துட்ட. போதும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேல சத்தியா நீ ஒரு வார்த்தை பேசுன, என் காதல கொச்சப்படுத்தாத. அப்புறம் நானாவே இருக்க மாட்டேன். இனி தேவி விஷயத்துல நீ உள்ளவே வரக்கூடாது. மீறி வந்த அர்ஜுன், உன் பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கோ, இல்ல உனக்கும் எனக்கும் தானே சண்டை வரும். தேவி வா. போதுமா? இப்ப திருப்தியா சத்யா? என்னெல்லாம் பேசக்கூடாதோ அது எல்லாத்தையும் நீ பேசிட்ட. அவன் ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவன், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வரான். அவனை இந்த அளவுக்கு நீ ஆத்திரப்படுத்திட்டியே.
அர்ஜுன், நான் என்ன சொல்ல ஏய், வரேன்னு நீ ஒன்னும் சொல்ல வேணாம். அவன் எவ்வளவு கோவப்பட்டு என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. ஒரு சாதுவ சண்டைக்காரனாக்கிட்டியே, இப்போ உனக்கு நிம்மதியா சந்தோஷமா? ஒரு நியாயத்துக்காக குரல் கொடுத்தா அதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அர்ஜுன்? ஏய், நீ ஒரு நியாயமும் கேட்க வேண்டாம். பல தடவை சொல்லியாச்சு, இந்த வீட்ல ஒன்னும் காட்டு முராண்டி தர்பார் நடக்கல.